வணக்கம். இன்றைக்கி பதிவில் நம்ம ஆடி ஸ்பெஷலாக ஆடி கும்மாயம் தான் செய்ய போகிறோம். இந்த ஆடி கும்மாயம் செய்கிறது ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட செய்திடலாம். ஒரு ஸ்வீட் ஏதாவது சட்டுன்னு செய்யணுன்னா கூட இந்த மாவு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அது வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் கதம்பம் 2.0வை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த ஆடி கும்மாயம் செய்யறதுக்கு நம்ம இப்போ இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்துருக்கிறேன். இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். ஆடி ஸ்பெஷல், ஆடி கும்மாயம் செட்டிநாடு ஸ்பெஷல். இது நல்லா செவர வறுத்து எடுத்துக்கணும் தீயாமல். பாருங்கள், இப்போ இதை நல்லா தீயாமல் செவக்க வறுத்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதே எது அளவில் எடுக்கிறோமோ அதிலே ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது பாசிப்பருப்பு உளுந்து ரெண்டையும் வறுத்து இதில் கொட்டி கலந்துக்கிட்டேன். அடுத்தது அதே அளவு 1/4 கப் அளவு பச்சரிசி, ஒரு 3 ஏலக்காய், இதையும் நல்லா பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் புழுங்கரிசி கூட சேர்க்கலாம். நான் பச்சரிசி சேர்த்துருக்குறேன். 2-3 ஏலக்காவையும் அதிலே போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அரிசி நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதையும் அதோடு சேர்த்து கொட்டிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போது இதை நல்லா ஆறட்டும். நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்து எந்த அளவுக்கு நைஸாக பொடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பொடித்து ஜலிச்சு எடுத்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், எந்த அளவு நம்ம நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி இதை சலித்து எடுத்துட்டு மறுபடியும் கப்பி இருந்ததுன்னா அதையும் நம்ம சலித்து நைஸ் மாவாக எடுத்துக்கலாம். இப்போது பாருங்கள், நல்லா நான் நைஸாக அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ இதில் அரைச்ச உடனே நம்ம மாவாகும்போது இது அளவு மாறும். இப்போ நம்ம இதை அப்படியே செய்யணுன்னா இதை நம்ம அளந்து எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வெல்லம் வைக்கணும். இப்போ நான் இந்த டம்ளரில் அளவுக்கு தான் நான் மாவு சேர்க்க போகிறேன். இதே அளவுக்கு நான் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை சேர்க்கலாம். நான் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். அதில் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 பங்கு வெல்லத்துக்கு 2 பங்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லமாக இருந்ததுன்னா நீங்கள் கரைச்சி வடிகட்டிட்டு சேர்த்துக்கணும். வெல்லம் பாகுலாம் கிடையாது, சும்மா ஜஸ்ட்டு கரைஞ்சா போதும். நான் நாட்டு சர்க்கரை கலந்துக்கிட்டேன், அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், நான் அளந்து எடுக்கும்போது 1 டம்ளர் மாவும் இப்போ இது ஒரு டம்ளரும் இருக்கும், 3/4 டம்ளர். இது நான் இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்குவேன். இப்போ இந்த மாவு மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். இதுக்கு தான் நம்ம ஒரு அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கோம், 2 பங்கு தண்ணி சேர்த்துருக்கோம், ஏலக்காவும் சேர்த்து அரைச்சிட்டோம். இந்த மாவு அரைக்கும் போதே அவ்வளோ ஒரு மணமாக இருந்துச்சு. இப்போ இந்த நல்லா கொதி வரட்டும். ஜஸ்ட்டு இப்போ கரைஞ்ச பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது சூடாக இருக்கும்போது கொட்டி கிளறணுன்னா கட்டி முட்டியமாகிடும். அதனால் இதை நல்லா ஆற விட்டு இதில் நம்ம அந்த மாவை கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வைக்கலாம். இப்போ இது சூடு ஆறிட்ட பிறகு இப்போ மாவு நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூவி நம்ம சூடு ஆறிடுச்சுன்னா கையாலையும் கிளறிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டிஸ்க் வச்சு கூட கட்டி தட்டாமல் கிளறிக்கணும். இந்த மாதிரி பக்கத்துலேயே இந்த மாவை வச்சுக்கோங்க, உளுந்து மாவை. இப்போ இது மாதிரி எல்லாமே கொட்டிட்டு நம்ம கட்டி தட்டாமல் நம்ம சூடாக இருக்கும்போது கொட்டி கிளறணுன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதனால் ஆறின பிறகு நம்ம இப்படி பண்ணிக்கிறோம். இன்னும் நான் அடுப்பு பற்ற வைக்கல, கீழே இறக்கி வச்சு தான் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தான் நான் அடுப்பை ஆன் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சம் சூடு ஏறட்டும். வானல் கொஞ்சம் அடி காணும். இது சூடு ஏறி இந்த மாவுலாம் மறுபடியும் திக்காகி நல்லா நம்ம சொன்ன பேச்சு கேட்குற அளவுக்கு கொஞ்சம் டைட்டான பிறகு நம்ம நெய் சேர்க்கலாம். இப்போவே நம்ம நெய் சேர்த்தோன்னா நிறைய சேர்க்குற மாதிரி ஆகும். அதனால் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வந்த பிறகு அப்புறமா நம்ம நெய் சேர்க்கலாம். எந்த இதில் மாவு எடுத்தோமோ ஒரு அளவு அந்த அளவில் நெய் சேர்த்துக்கோங்க. இது ஆடி வெள்ளி செவ்வாய்க்கிழமை நம்ம பூஜை சாமிக்கு படைக்கிறது, அம்மனுக்கு படைக்கிறதுனால எண்ணெய் எதுவும் சேர்க்காம பியூர் நெய்யிலே செஞ்சால் நல்லாயிருக்கும். நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக ஸ்வீட்டாக செய்கிறீங்கனாக்கா நீங்கள் எண்ணெய் கலந்து கூட செஞ்சுக்கலாம். வாசனை இல்லாத எந்த ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயில் நெய் கொஞ்சம் கலந்து கூட செஞ்சுக்கலாம். நான் பூஜை பண்ணுறதுக்கு வைக்கிறதுனால நான் ஃபுல்லாக நெய்யிலே செய்கிறேன். இப்போ பாருங்கள், அரைச்சிக்கிட்டு கொஞ்சம் திக்னஸ் ஆகுது பாருங்கள். இது திக்னஸ் ஆகி இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் ஆகும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுற அளவு நெய் சேர்த்துக்கலாம். அல்வா மாடல் தான். அல்வாவில் எப்படி நம்ம முதல்ல கிண்டினோடனே லாஸ்ட்டில் எண்ணெய் எல்லாம் நெய் எல்லாம் ஊற்றின நெய்யெல்லாம் வருமோ அதே போல் தான் இதுவும். ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
பாசிப்பருப்பு வறுத்தது, பச்சரிசி, உளுந்து இதெல்லாமே நல்ல வாசனை கொடுக்குற பொருள். அதனால் நல்ல மணமாக இருக்கும். அது கூட ஏலக்காய், நாட்டு சர்க்கரை செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ஆடி வெள்ளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடி கும்மாயம் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ டைட் ஆகிட்டே வருது பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய்லாம் வந்து உங்களுடைய ஆப்ஷனல் தான். அளவுன்னு பார்த்தீங்கன்னா எந்த கப்பில் மாவு எடுக்கிறோமோ அந்த கப்பில் நெய் எடுக்கணும். அதுதான். அப்போ தான் நம்மளுக்கு கிண்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்தது அது நெய் ஈர்த்துக்கிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இதையும் நம்ம நல்லா கைவிடாமல் அடி பிடிக்காமல் கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா உருண்டு திரண்டு நல்லா அழகாக ஒட்டாமல் வருது பாருங்கள். இதேமாரி ஸ்டேஜ் தான். கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு, நம்ம இறக்க வேண்டிய ஸ்டேஜு. இதே வந்து இன்னும் நல்லா கொஞ்சம் டைட்டாக கிண்டுங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நம்ம நல்லா வந்து கிளறும்போது நல்லா வானலில் ஒட்டாத பக்குவத்துக்கு வரும். நல்லா அழகாக நம்ம சொன்ன பேச்சு கேட்குற அளவுக்கு அல்வா வந்து சூப்பராக வரும். பாருங்கள், நம்மளுடைய ஆடி கும்மாயம், ஆடி களின்னு சொல்லுவாங்க, உளுந்தங்களின்னு சொல்லுவாங்க. செட்டிநாடு ஸ்பெஷல் இது. ஆடி மாதம் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமையில் இதை செய்து வச்சு படைப்பாங்க கண்டிப்பாக. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், வானலில் ஒட்டாமல் இருக்குது. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஆடி கும்மாயம் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.